ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு வீடியோவை சென்ட் பண்ணுறப்பவோ இல்லை ரிசீவ் பண்ணுறப்போ ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுற வீடியோ ஸ்லோவாக சென்ட் அண்ட் ரிசீவ் ஆகும். இதுக்கு காரணம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நெட்வொர்க்கோட ஸ்பீடு. நீங்கள் வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ இருக்கிறப்போ ஒரு ரூமில் நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், இன்னொரு ரூமில் நெட்வொர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற நெட்வொர்க்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்கிற இடத்த சர்ச் பண்ணி அந்த இடத்துலேருந்து நீங்கள் அனுப்புகிற வீடியோவை சென்ட் பண்ணீங்கன்னா உடனே சென்ட் ஆகும். இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க இருக்கிற இடத்துல உங்க மொபைல் நெட்வொர்க்கோட ஸ்பீடு எவ்வளவு இருக்கு, நல்லா இருக்கா இல்ல பேடா இருக்கான்னு செக் பண்ணக்கூடிய ஃபியூச்சர் உங்க விவோ மொபைல்ல இருக்கு. அதை எப்படி யூஸ் பண்றதுங்கிறதா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல ஐ மேனேஜர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. பாட்டம்ல பாத்தீங்கன்னா போன் மேனேஜ்மெண்ட் அண்ட் யூட்டிலிட்டி டூல்ஸ் இருக்கும். யூட்டிலிட்டி டூல்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல செக்யூரிட்டி அண்ட் பிரைவசிக்கு கீழே சிஸ்டம் டூல்ஸ் இருக்கும். சிஸ்டம் டூல்ல நெட்வொர்க் ஸ்பீட் டெஸ்டிங்கை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் நம்ம நெட்வொர்க் ஸ்பீடை டெஸ்ட் பண்ணக்கூடிய இடம். ஃபர்ஸ்ட் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் லேட்டன்சி, டவுன்லோடோட ஸ்பீடு, அப்லோடோட ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் நம்மளுக்கு ஃபைனலாக ரிசல்ட் டிஸ்பிளே ஆகும். இதுக்கு கீழே ஸ்டார்ட் டெஸ்டிங்னு இருக்கு. ஸ்டார்ட் டெஸ்டிங்கை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பிங்க் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நெட்வொர்க் ஸ்பீட் டெஸ்டிங் கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ ரிசல்ட் கொடுத்துருச்சு. ஸோ நெட்வொர்க் லேட்டன்சியில் 9.4 மில்லி செகண்டில் டவுன்லோடோட ஸ்பீடு வந்து 4.10 MB வரைக்கும் இருக்கு. அப்லோடோட ஸ்பீடு 3.02 MB வரைக்கும் இருக்கு. இது ஒரு நல்ல ரிசல்ட். என்ன கேட்டால் நான் யூஸ் பண்ணுறது வைஃபை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்பீட் டெஸ்ட் கீழே ரிசல்ட்ஸில் கொடுத்துருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து கேம்ஸை வந்து ஈஸியாக நம்ம விளையாண்டுக்க முடியும், அந்த அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி ப்ளூரே வீடியோஸ் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபைலை நீங்கள் சென்ட் பண்ணுறப்போ 3.3 செகண்ட்ஸுக்குள்ளேயே 10 MB ஃபைல் வந்து உங்களுக்கு சென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்வொர்க் டிலே கிடையாது, நீங்கள் நல்லா இருக்கு இந்த நெட்வொர்க் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சேம் ஓகே, இது வந்து வைஃபைங்கிறதுனால நம்மளுக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு. சப்போஸ் டு பி நம்மளுடைய மொபைல் நெட்வொர்க்கு பேஸ் பண்ணி நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணோம்னா என்ன ரிசல்ட் வருதுங்கிறத இப்போ பார்ப்போம். பாருங்க, இந்த மொபைலில் நான் மொபைல் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது எப்படி ரிசல்ட் வருதுங்கிறத பார்ப்போம். பாருங்க, இந்த ரிசல்ட்டை பார்த்தோம்னா நெட்வொர்க் வந்து டிலே 52 மில்லி செகண்ட்ஸில், டவுன்லோடோட ஸ்பீடு வந்து 219 கிலோபைட்ஸும், அப்லோடோட ஸ்பீடு வந்து 464 கிலோபைட்ஸும் சொல்லுது. நார்மலாக விளையாடலாம், எந்த ஒரு டிலேவும் வராதுன்னு சொல்லுது. SD வீடியோஸை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுது. நம்ம ப்ளூரே அதில் சொல்லுச்சு, இதில் SD வீடியோஸை நம்ம பார்க்க முடியும். அதோட ஸ்பீடு வந்து நாட் பேட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு ஃபைலை நம்ம அனுப்புறப்போ 21.5 செகண்டில் 10 MB ஃபைல் வரைக்கும் நமக்கு போகும் அப்படின்னு சொல்லுது. அது வந்து 3.3 செகண்ட்ஸில் போகும்னு சொல்லிச்சு. இது 21.5 செகண்ட் லைன் சொல்லியிருக்கு. ஸோ இந்த பேஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலோட நெட்வொர்க்கோட ஸ்பீடு வந்து இவ்வளோதான், ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ இதே இது நம்ம வேற இடத்துல வச்சு இந்த நெட்வொர்க்கோட ஸ்பீடை செக் பண்ணிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச பட்சத்தில், டவுன்லோடோட ஸ்பீடு வந்து MBயில் போகுது, அப்லோட ஸ்பீடு MBயில் போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல வச்சு நீங்கள் சென்ட் அண்ட் ரிசீவ் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக நம்ம அனுப்பக்கூடிய வீடியோஸ் வந்து சென்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again next videos.